ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மக்களுக்கு சொல்கிற ஒரு ஆறுதலான வார்த்தை, துயரப்படுவீர்களானால் அவர் உங்களை ஆறுதல் படுத்துவேன் என்று சொல்கிறார். Dear children of God, our Lord Jesus Christ wants to comfort those people who are mourning. There are times we mourn for our losses, for our sicknesses, for our failures, or for our disappointments. People are mourning for different reasons. Whatever may be the reasons, our Lord Jesus wants to comfort them. He wants to bless them. That is the hope that you have. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல நீங்கள் துயரப்பட்டு இருக்கலாம். உங்களுடைய நஷ்டத்தினாலே நீங்கள் துயரப்பட்டிருக்கலாம். உங்களுடைய இழப்பினாலே நீங்கள் துயரப்பட்டிருக்கலாம். உங்களுடைய ஏமாற்றத்தினாலே நீங்கள் துயரப்பட்டிருக்கலாம். எப்படிப்பட்ட துயரத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உங்களை ஆறுதல் படுத்துவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். That is the great quality of our Lord Jesus Christ, that he will not condemn the people for their losses, for their mistakes, for their disappointments, but he will always comfort those people, those who are in disappointments, those who are in different losses, those who are in different kinds of diseases and sicknesses. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஏமாற்றத்திற்கு காரணம் என்னவென்று கண்டுபிடித்து அதை குறித்து நம்மை அவர் குற்றம் சாட்டாதபடிக்கு நம்மை ஆறுதல் படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில என்ன தவறு நாம் இழைத்தாலும் அந்த தவறை அவர் சுட்டிக்காட்டி நம்மை அவர் குற்றப்படுத்தாதபடிக்கு நம்மை ஆறுதல் படுத்துகிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே கண்ணீராக இருக்கலாம், துயரமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்த அறியாமை நிமித்தமான ஒரு தவறாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய துயரத்திற்கு காரணம் என்னவென்று கண்டுபிடிக்காமல் உங்களுடைய துயரத்தை அகற்றி உங்களை ஆறுதல் படுத்துகிற என் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். My Lord Jesus is with you to comfort you, and he wants to console you. He wants to wipe away all your tears, and he wants to embrace you and bless you so that he will make sure your mournings are removed. Your happiness is brightened in your life. That is the hope that you have in Jesus. அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் அன்பின் ஆண்டவரே, துயரத்தில் இருக்கிற மக்களுடைய கண்ணீரை துடைத்து அவர்களை ஆறுதல் படுத்தி நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற உடைய தெய்வத்தினுடைய கரங்களுக்குள்ளே உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவே, உடைய பிள்ளைகளுக்கு தயவாக இறங்கும். உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தருளும். அவருடைய இழப்புகளுடைய நஷ்டத்திலே நீர் அவர்களுக்கு ஈடுகட்ட சரிகட்ட உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆறுதல் படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.